பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்தேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம், நான் உங்களை ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். ஆமேன். இந்த இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை தாங்குவது போல, ஏந்தி சுமப்பது போல, தேவன் தம்முடைய ஜனங்களை சுமக்கிறவராய், தாங்குகிறவராய், ஏந்தி நடத்துகிற தேவனாக காணப்பட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தார்கள். கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் இந்த ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தார்கள். அடிமையாக இருந்த ஜனங்கள் அங்கு மிகுந்த உபத்திரத்துக்குள் ஆக்கப்பட்டார்கள். இந்த ஜனங்கள் பெருமூச்சு விட்டார்கள். தேவ சமூகத்தில் கண்ணீரோடு கூட ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவரே, இந்த சிறையிருப்பு எங்களை விட்டு நீங்காதா என்று சொல்லி அங்கலாய்த்து கண்ணீரோடு கூட அழுது ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். தேவன் ஜனங்களின் கூக்குரலையும் பெருமூச்சையும் கேட்டு இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவித்தார். எகிப்திலிருந்து விடுவித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு இந்த ஜனங்களை கொண்டு போக வேண்டும். இந்த ஜனங்களை வனாந்தரத்தில் வழிநடத்துகிறார். வனாந்தரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்கள் கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான மக்கள், அத்தனை பேரையும் ஆண்டவர் அந்த வனாந்தரத்தின் வழியிலே நடத்தி கொண்டே வருகிறார். அந்த வனாந்தரத்தின் வழியில் நடத்தும் பொழுது தேவன் இந்த ஜனங்களை அற்புதமாக, ஆச்சரியமாக வழி நடத்தினார். இந்த ஜனங்களை தாங்கினார், ஏந்தினார், சில இடங்களில் சுமந்தார். அல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளைகளை சுமந்தது போல அவர் சுமந்து இந்த ஜனங்களை பத்திரமாக வழி நடத்தினார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு கொண்டு சேர்த்தார். இந்த காலை நேரத்தில் இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் ஆவிக்குரிய வாழ்வில் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நம்மையும் ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ போராட்டங்கள், கடன் பிரச்சனைகள், பயங்கரமான போராட்டங்கள், நஷ்டங்கள், இவைகள் மத்தியிலும் தேவன் இன்றைக்கு நம்மை பத்திரமா நடத்தி கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் வாக்கு பண்ணது போல நான் உங்களை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். இந்த குறிப்பிட்ட வேத வசனத்தை வாசிக்கும்போது 3ஆம் வசனம் சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுங்கள், தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியான முதல் உங்களை தாங்கினேன். ஆமேன். பாருங்கள், எங்கேருந்து அவர் நம்மளை தாங்குறார்னா, தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்பதாகவே அங்கிருந்தே கடைசி வரைக்கும், நிறைய வயது வரைக்கும் நான் என்ன செய்ய உங்களை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்கள். நம்ம தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்பதாக நம்முடைய பெயரை அறிந்திருக்கிறார். அப்பொழுதிருந்து நம்ம கடைசி காலம் வரைக்கும், நிறைய வயது, முதிர் வயது வரைக்கும் நான் உங்களை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நம்முடைய அநேகர் நம்மை வெறுக்கலாம், தள்ளிவிடலாம், நம்மளை விட்டு விலகி விடலாம். ஆனால் தேவன் நம்மை விட்டு விலகாமல், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி நம்மை விட்டு விலகாமல் நம்மை பாதுகாக்கிற தெய்வம், நாம் ஆராதிக்கிற தெய்வம். ஆனால் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு வார்த்தை தெரியுமா? எனக்கு செவி கொடுங்கள். ஆமேன். நம்மை ஏந்துகிற, நம்மை தாங்குகிற, நம்மை சுமக்கிற, நம்மை தப்புவிக்கிற தேவன் நம்மிடத்தில் கேட்குற ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, எனக்கு செவி கொடுங்கள். நம்ம ஒவ்வொருத்தரும் அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி சாய்க்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய கரங்களில் தேவன் வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வேத புத்தகத்தை வாசித்து, வேத புத்தகத்தை நாம் தியானித்து, அதன்படி நம்ம செய்வோம், அதன்படி நடப்போமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை தாங்குவார், நம்மை சுமப்பார், நம்மளை ஏந்துவார், நம்மை தப்புவிப்பார்.
இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கர்த்தர் கொடுத்து நம்மை வழி நடத்துவார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ தேவனுடைய வார்த்தை செவி சாய்க்காதபடினால அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள்ளே போவதற்கு முன்பதாக பல வேதனைகளையும் பல கஷ்டங்களையும் அனுபவித்தார்கள். எனவே நாம் கர்த்தருடைய வார்த்தை செவி கொடுப்போமானால் நம்மை பத்திரமா மறுகரை கொண்டு சேர்க்க நம்முடைய ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து நம்மை பத்திரமாக வழி நடத்துவார். எனவே சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதிருங்கள். எல்லாவற்றிலும் தேவன் நம்மை அற்புதமாக ஆச்சரியமாக வழி நடத்துவார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இரக்கமுள்ள இயேசுவே, இந்த அதிகாலை நேரத்தில் நான் கேட்ட இந்த சத்தியத்துக்காக சோத்திரம். ஆண்டவரே, நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தாங்குவேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆஸ்வதிங்க. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்க உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லாரையும் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.